வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இன்று விரிவான அறிக்கை தாக்கல் செய்கிறது காவல்துறை. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி இன்று ஆய்வு. மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவம் குறித்து பல்கலைக்கழக நிர்வாகிகளிடம் ஆலோசிக்க இருப்பதாக தகவல். பெண்கள் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது. மாணவிகள் காவல் உதவி செயலியை தங்கள் செல்போன்களில் பதிவிறக்கம் செய்து கொள்ள அமைச்சர் கோவி செழியன் அறிவுறுத்தல். தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொள்கிறேன் என்று அண்ணாமலை வித்தை காட்டுகிறார். தூத்துக்குடியில் அமைச்சர் கீதா ஜீவன் கடும் விமர்சனம். அவர் எல்லா பிரஸ்காரங்களையும் கூப்பிட்டு வச்சு ஒரு வித்தை காமிச்சிட்டு இருந்தாரு. நம்ம பொதுவா சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு கொண்டு காமிப்பாங்க, வித்தை காமிக்கிறாங்க பாரு, அங்க பாரு இதால கை வச்சு கயிறால் அடிச்சுக்கிறாரு பாருன்னு சொல்லி கூப்பிட்டு காமிப்பாங்க தெருக்கல்ல. அது போல எல்லா பிரஸ்காரங்களையும் கூப்பிட்டு வித்தை காமிச்சிட்டு இருந்தாரு. அவரை பதவியை தூக்க போறாங்கன்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அதனால ஒரு வேண்டுதல் அவருக்கு 48 நாள் விரதம் இருக்கிறாரு. அதுக்கு செருப்பு போட மாட்டாரு. தன்னை தானே 8 முறை அடிச்சுக்கிட்டு இந்த விரதத்தை தொடங்குறாரு. அதுதான் உண்மை. அவருக்கு பல்கலைக்கழக மாணவி வழக்கு நேர்மையாக விசாரிக்கப்பட வேண்டும் என்றால் CBI வசம் ஒப்படைக்கப்பட வேண்டும். இனி இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இந்த காவல்துறை செயல்படுகின்ற என்ற அச்சம் மக்களிடத்தில் இருக்கின்றது. ஆகவே நடுநிலையோடு உண்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கின்ற விதமாக தமிழ்நாடு அரசை கண்டித்து தன்னைத்தானே சாட்டையால் அடித்துக் கொண்டார் அண்ணாமலை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் தனக்குத்தானே தண்டனை அளித்துக் கொண்டதால் பரபரப்பு. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை கலாய்க்க மனம் வரவில்லை. சவுக்கடி போராட்டம் குறித்து தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா கிண்டல். இப்ப கூட எங்க பசங்க நிறைய பேர் இங்க பேசும்போது கேட்டாங்க, உங்களை நாங்க தான் கலாய்க்கணும், நீங்களே கலாய்ச்சிக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னாங்க. அது எங்க அவங்களுக்கு கிண்டல் பண்ணணும்னே தோண மாட்டேது. ஏன்னா இப்படி இருக்காங்களே, அவங்களை என்ன பேச முடியும்? அவங்களுக்கு உதவி தேவை. அவங்களுக்கு நல்ல மருத்துவரை அலுவலது நல்லது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக CBI விசாரணை செய்தால் நல்லது என்று பாமக தலைவர் அன்புமணி கருத்து. தமிழக மக்கள் மற்றும் ஊடக கவனத்தை ஈர்க்க அண்ணாமலை சாட்டையால் அடித்துக் கொண்டிருக்கலாம் என்றும் பேட்டி. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் அஞ்சலி. சோனியா, ராகுல், கார்கே உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் நேரில் அஞ்சலி. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடலுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி.
சென்னைக்கு மெட்ரோ ரயில் சேவையை கொண்டுவர காரணமானவர் என்று புகழாரம். தமிழ்நாட்டினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்குவதற்கு பல்வேறு திட்டங்களை அவர் உருவாக்கி தருவதற்கு துணை நின்றிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மதுரை வாயில் திட்டமாக இருந்தாலும், தமிழகத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கக்கூடிய வகையில சாலைகள் வசதி ஏற்படுத்தி வருவதாக இருந்தாலும், அதேபோல் 100 நாள் வேலை திட்டம், அகில இந்திய காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் மன்மோகன் சிங் உடல் வைக்கப்படுகிறது. பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பிறகு காலை 9:30 மணிக்கு இறுதி ஊர்வலம் தொடங்கும் என்று அறிவிப்பு. டெல்லி நிகாம்போத் காட் மயானத்தில் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்படுகிறது மன்மோகன் சிங் உடல். முழு ராணுவ மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவிப்பு. மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு டெல்லியில் நினைவிடம். காங்கிரஸ் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் 1ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று குரு பூஜையாக அனுசரிப்பு. பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் காலை 8:30 மணி அளவில் அமைதி ஊர்வலத்திற்கு ஏற்பாடு. வெள்ளி விழா காணும் கன்னியாகுமரி திருவள்ளுவர் சிலைக்கு கீழ் லேசர் ஒளி அமைப்பு. வள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் மண்டபத்தையும் இணைக்கும் கண்ணாடி பாலத்தை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. திண்டுக்கல் எஸ்பி அலுவலகத்தில் சென்னையைச் சேர்ந்த ஐடி ஊழியரான இளம் பெண் பாலியல் புகார். திருமணம் செய்து கொள்வதாக கூறி லட்சக்கணக்கில் பணத்தை ஏமாற்றிய இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்க கண்ணீர் மல்க கோரிக்கை. 50 லட்சம் வரைக்கும் அவர் பண மோசடி பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அவங்க அம்மா தங்கச்சியோட நகைச்சீட்டு எல்லாமே நான் கட்டியிருக்கேன். அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே நான் சப்மிட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் நான் என்னை உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே அவங்க ஃபேமிலியே சேர்ந்து என்னை பாதிப்படைய வச்சுருக்காங்க. இதுக்கான தக்க நடவடிக்கை அவங்க எடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஈரோடு அருகே அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி துணை தாசில்தாரிடம் 2 கோடி ரூபாய் மோசடி. 5 பேர் கொண்ட கும்பல் கைது. முக்கிய குற்றவாளிக்கு போலீசார் வலைவீச்சு. திருவண்ணாமலை மத்திய கூட்டுறவு வங்கியில் சுமார் 2 கோடியே 88 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் போலி நகைகள் அடமானம் வைத்து மோசடி. கிளை மேலாளர் உட்பட 5 பேர் தற்காலிகமாக பணியிடை நீக்கம். கொடைக்கானலில் விதியை மீறி ஆபத்தான முறையில் ஜீப் சவாரி. பிக்கப் வாகனம் வனப்பகுதிக்குள் கவிழ்ந்த வீடியோ இணையத்தில் வைரல். பெரம்பலூரில் திருடப்பட்ட 18 இருசக்கர வாகனங்கள் மீட்பு. 4 பேர் கொண்ட கும்பலை கைது செய்து போலீசார் நடவடிக்கை. கூடலூரில் மக்களை அச்சுறுத்தி வந்த புல்லட் யானை பிடிபட்டது. மயக்க ஊசி போட்டு பிடித்தது வனத்துறை. திருவண்ணாமலை, மதுரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை. ஈரோடு, அந்தியூர் பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி.
ஜனவரி 12ஆம் தேதி முதல் தலைக்கவசம் அணிவது கட்டாயம். புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு. கட்டாயமாக வாகன ஓட்டிகள், முதலிலே வாகனம் ஓட்டுபவர்கள் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதன் பிறகு புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட நள்ளிரவு 12:30 மணி வரை மட்டுமே அனுமதி. பாதுகாப்பு பணியில் 2000 காவலர்கள் மற்றும் 500 தன்னார்வலர்கள் ஈடுபட இருப்பதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பேட்டி. இரண்டாயிரத்து 2023-2024 நிதியாண்டில் அரசியல் கட்சிகள் பெற்ற நன்கொடைகள் பற்றிய தகவல் வெளியானது. பாஜக 2244 கோடி ரூபாய், பிஆர்எஸ் 580 கோடியும், காங்கிரஸ் 290 கோடி ரூபாய் நன்கொடை பெற்றதாக தகவல். எட்டு அணிகள் பங்கேற்கும் 6வது ஹாக்கி இந்தியா லீக் போட்டி ஒடிஷாவில் இன்று தொடங்குகிறது. முதல் லீக் ஆட்டத்தில் டெல்லி எஸ்ஜி அணி கோனசிகாவை எதிர்கொள்கிறது. திருக்குறள் படக்குழுவினர் இசை ஞானி இளையராஜாவுடன் சந்திப்பு. திருக்குறள் படத்திற்காக இளையராஜா வித்தியாசமான இசையை கொடுத்திருப்பதாக படக்குழுவினர் பெருமிதம். கத்தாரில் சிக்டா 2024 விருது வழங்கும் விழா கோலாகலம். நடிகை குஷ்பு, நடிகர்கள் விமல், யோகி பாபு, ரியாஸ் கான் உள்ளிட்ட பலருக்கு சிக்டா விருது வழங்கி கௌரவம். நடிகர் விஜய் மக்களை சந்திக்க நேரடியாக வர வேண்டும். இயக்குனர் பேரரசு சென்னையில் பேட்டி. வரணும், மக்களோட மக்களை வரணும், சந்திக்கணும். அப்போ நீங்கள் சந்திக்காமல் இங்கே ரூமுக்கு வந்து மாலை போட்டிங்கன்னா விமர்சனம் வரும். இது இனிமேலாவது அது அண்ணாதுரையாக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், நீங்கள் மாலை வந்தால் நீங்கள் அரசு வந்துட்டேன் சார், அரசு வந்ததுக்கப்புறம் நம்ம தவிர்க்கக்கூடாது. அது இனிமேல் கவனத்தை கொண்டு வருவோம். திருமாணிக்கம் படத்திற்கு நடிகர் கூல் சுரேஷ் புதுவித ப்ரமோஷன். அண்ணாமலை பாணியில் தன்னைத்தானே சாட்டையால் அடித்து விளம்பரம். லிங்குசாமி